அந்த மாதிரி இளையராஜாவுக்கு கண் அப்படி ஒரு கண். அப்படியே சரி வேண்டான்னு விட்டுறலாமான பிறகு நம்ம ஜெயிக்கணுமே, நம்ம நினச்சதை செய்யணுமே. இல்லைன்னா பாட்டு நான் எழுதுகிறேன், யோ யாராவது நல்ல ஆளுங்களை எழுத சொல்லியா, படத்துக்கு எடுத்துடாதே அப்படிங்கிறாரு. இல்லைன்னா நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு அளவில் உட்காரலையா, சந்தத்தில் உட்காரலையா, சுதி நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் மாற்றிக்கலாம். இதை விட பைத்தியம் ஒருத்தருக்கு பயந்து பயந்து பாட்டு எழுதுறது இருக்குது பாருங்கள். இவங்களாம் சுதந்திரமாக எழுதியிருப்பாங்க. அவன் பயந்து ஒரே ஆளுக்கு தான். அவர் ப்ரொடியூசருக்கு பயப்படணும், டைரக்டருக்கு பயப்படணும், ஹீரோவுக்கு பயப்படணும். நமக்கு ஒன்றும் கிடையாது, இளையராஜாவுக்கு மட்டும் பயப்படணும். அவர் மொத்த தைரியத்தையும் அப்படி சக் பண்ணி எடுத்துருவார் அவர். அப்புறம் எழுதி ஒரு பாட்டு, கிழக்கால சுவத்து போக்கம் கெவிழி சொல்லுதடின்னு ஒரு, அதான் முதல்ல இசைஞானிக்கிட்ட நான் எழுதின பாட்டு. அடி கிழக்கால சுவத்து பக்கம் கெவிழி சொல்லுதடி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். நமக்கு தடக்கு 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 தடக்குன்னு சத்தம் கேட்குது. என்ன சொல்ல போகிறாரோ. அப்போவே நான் ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டேன், எனக்கு பாட்டு எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிறதை விதைக்கணும். அந்த இடத்துல இதை விட்டுட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் முழுசாக வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்காது. சும்மா அதாவது உடனே ஒரு சின்ன பையன் சொல்லி நம்ம ஒத்துக்கிறதா அப்படின்னு சில கோடுகளை போட்டார் நடுவில். அது நீங்கள் எழுதியிருக்கீங்களா அவர் மியூசிக்கில்? அப்போ கொஞ்சம் பட்டிருப்பீங்க. அதனால் எழுதி அதுக்கப்புறம் 2வது பாட்டு 3வது பாட்டெல்லாம் அவர் ஈஸியாக ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது ஒரு பாட்டில் பண்ணார். அது கரிசக்காட்டு பூவேன்னு ஒரு படத்தில் 1000 கோடி சூரியன் போலேன்னு ஒரு பாட்டு. அதுதான் இது எப்படி நீ எழுதுனியா இல்லை செல்வராகவன் எழுதி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டார்.